Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். I have my morning skin care on என்னுடைய ஸ்கின்ல. இட்ஸ் லுக்கிங் நைஸ், ஃப்ரெஷ், லைட் அண்ட் சில பேர் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க மார்னிங் ஸ்கின் டைம் மார்னிங் கேர் ஸ்கின் வாட் மார்னிங் ஸ்கின் கேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஸோ அதுக்காக அண்ட் ஆல்சோ என்னுடைய சேனல்லையுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக ஒரு மார்னிங் டைம் ஸ்கின் கேர் ரூட்டின் நான் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஹியர் இட் இஸ். இட்ஸ் கோயிங் டு பி பிரிட்டி சிம்பிள் பட் எஃபெக்டிவ். அண்ட் பர்டிகுலரா இந்த கொஞ்சம் அப்படியே ஸ்கின் ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுற இந்த ஃபேஸ் ஆஃப் தி இயருக்கு வந்துட்டு இது நல்லாவே வந்து செட் ஆக போகுது. ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபேஸ் வாஷ்க்கு ஐ யூஸ்ட் திஸ் கிளென்சர் ஃப்ரம் எபிசாஃப்ட். இட்ஸ் அ வெரி நைஸ் ஜென்டில் மைல்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சர். ஸோ இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர்ன்றது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம். ஆனா கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இப்படின்னு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் கோயிங் டு மேக் யூர் ஸ்கின் லுக் அண்ட் ஃபீல் செம்ம சூப்பரா. ஸோ ட்ரை கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். இன்னுமே அட்வான்ஸ்டா நீங்க பண்ணணும்னா சீரம்ஸ் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஆஃப் த இயருக்கு ஐ லைக் டு இன்கார்பரேட் ஹைலரானிக் ஆசிட் என்னுடைய ரூட்டின்ல. ஸோ இப்போ நான் கன்சிஸ்டன்டா ஹைலரானிக் ஆசிட் நான் யூஸ் பண்றேன். எனக்கு ஹைலரானிக் ஆசிடோட வைட்டமின் சி யூஸ் பண்றது அவ்வளவா பிடிக்காது. ஸோ ஐ மிக்ஸ் இட் வித் நைசினமைட். லெட் மீ ஷோ யூ. இந்த சீசன்ல பர்டிகுலரா எனக்கு என்னோட ஸ்கின் வந்து இந்த இடம்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக, காம்பேட் பண்றதுக்காக ஹைலரானிக் ஆசிடை வந்து ஒரு மெயின் விஷயமா என்னுடைய ஸ்கின் கேர்ல எடுத்திருக்கேன். ஸோ ஆர்டினரியோட இந்த ஹைலரானிக் ஆசிட் ஹாஸ் பீன் மை கோ டு ஃபேவரட். இந்த போடுறதுக்கு முன்னாடி முகம் கொஞ்சம் டேம்பா இருக்கணும். முகம் கழுவி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஹைலரானிக் ஆசிட் வந்து இன்னும் நல்லா உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். ஆல்சோ ஹைலரானிக் ஆசிட் போடுறீங்கன்னா யூ ஹேவ் டு மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின். இது மட்டும் உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா பாத்துக்க போறது கிடையாது. இதை மட்டும் நீங்க ஜஸ்ட் உங்க ஸ்கின்ல போடுறீங்க அப்படின்னா இட் வில் ஆக்சுவலா மேக் யுவர் ஸ்கின் ஈவன் மோர் ட்ரை. இந்த மாதிரி நீங்க தண்ணி போடாம ஒரு ஹைலரானிக் ஆசிட் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடாம இருக்கீங்கன்னா இதுவே வந்து இருக்கிற எல்லா வாட்டர் மாலிகூல்ஸ், சிம்பிளா சொல்றேன் ஓகேவா, எல்லா ஹைட்ரேஷனையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்கின்னுக்குள்ள நல்ல ஹைட்ரேஷன் போயிடும். ஆனா வெளியில யூ கோயிங் டு ஃபீல் சம்மர் ட்ரையா. ஸோ யூ ஹாவ் டு லாக் எவ்ரி திங் இன் த்ரூ அவுட் த டே. உங்களுக்கு அது நல்லா அந்த ஹைட்ரேஷன் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு மேல டைரக்டா நீங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். பட் ஐம் கோயிங் டு யூஸ் நைசினமைட். இது வந்து இனிமே என்னுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை வந்துட்டு ஸ்மூத் பண்ணும், சர்ஃபேஸை சரி பண்ணும், ஸ்பாட்ஸ் அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ணும். எனக்கு வந்து ஹைலரானிக் ஆசிடோட வைட்டமின் சி போடுறது பிடிக்காது. எனக்கு வைட்டமின் சி வெறும் வைட்டமின் சி போடுறது தான் பிடிக்கும். பட் ஹைலரானிக் ஆசிடோட ஐ லவ் மிக்சிங் மை நைசினமைட். ஸோ ஐம் டூயிங் தட். ரொம்ப மசாஜிங்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்ளைங், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் த டெர்மாகோ ஹாஸ் பீன் மை கோ டு ஃபேவரட். ஏன்னா இது செம்ம நரிஷிங் நம்மளுடைய முகத்துல. போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்கா இருக்கும். ஆனா இட் ஃபீல்ஸ் செம்ம லைட். இட்ஸ் சூப்பர் அப்ரோப்ரியேட் ஃபார் டெய்லி யூஸ். இது லிட்ரலா நான் வந்து பேக் பண்ணிப்பேன். முக்கியமா வாய் சுத்தி இருக்க ஏரியால. என்னுடைய கழுத்துலயும் போட்டுக்கிறேன். ஸோ இது செட்டில் ஆகவே ஐம் கோயிங் டு அப்ளை சன்ஸ்கிரீன். லாஸ்ட் ஸ்டெப். இது அக்வாலஜிக்காவோட க்ளோ பிளஸ் சன்ஸ்கிரீன். நல்லா 2 விரல்ல இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஐம் கோயிங் டு அப்ளை திஸ் ஆன் மை ஃபேஸ் அண்ட் கழுத்து. இதுவும் வந்து நிறைய மசாஜிங்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அதுவே அழகா ஸ்கின்ல உட்காந்துரும். ஓகே, கொஞ்சம் காதுலயும் போட்டுக்கலாம். ஐ மேட் அ வீடியோ ரீசெண்டா, லைக் அ வீக் இன் மை லைஃப். அதுல வெறும் நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டின் மட்டும் காமிக்கிறது. அது மாதிரி என்னுடைய மார்னிங் டைம் ஸ்கின் கேருக்கும் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐல் டூ இட் இந்த வரும் வீக்ல அண்ட் யூ கேன் கெட் தட் ப்ராபப்ளி அதுக்கு அடுத்த வீக்ல தான். ஸோ என்னுடைய வீக்லி ரொட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் ஒரு வாரத்துல ஐ யூஸ் திஸ் காம்பினேஷன். சீரம்ஸ்னு வரும்போது மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் pretty much the same. கிளென்சர் மாறும். பட் சீரம்ஸ்ல வந்துட்டு இதர் ஹைலரானிக் ஆசிட் அண்ட் நைசனமைட் இல்லைன்னா வைட்டமின் சி சீரம். இது ரெண்டு தான். இது ரெண்டுல ஏதாவது மாறி மாறி வரும். சம்டைம்ஸ் கோஜிக் ஆசிட், இட் டிபெண்ட்ஸ். ஏதாவது புது ப்ராடக்ட் வருது ட்ரை பண்ணோம் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னா அந்த சீரம்ஸ்லாம் வந்து நான் இன்கார்பரேட் பண்ணுவேன். But right now, this is what my skin is enjoying so much. Final முகம் after my morning time skin care. இதுக்கப்புறம் வேணும்னா I'll do my eyebrows, அண்டர் ஐ செட் பண்றது, லிப்ஸ்டிக் ஏதாவது போடுறது, and that's that. இது லைட்டா இருக்கும், ஆயிலியா இருக்காது, பட் க்ளோயியான அந்த ஒரு லுக் வந்து கொடுக்கும். இது த்ரூ அவுட் த டே என் ஸ்கின்னை வந்துட்டு பார்த்துக்கும். அண்ட் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே மாதிரி நீங்க ஏதாவது கையில வச்சுக்கோங்க, அந்த ஸ்டிக் விட. லைக் வெளியில போறீங்க, அப்ப ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சன் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கோங்க மேல. தட்ஸ் தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ஐ ஹாவ் நோ லிப் டிண்ட் ஆன், ஐப்ரோஸ் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் லைக் மை பேட் ஸ்கின் வித் ஜஸ்ட்
ஸ்கின் கேர். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணாம விடாதீங்க. பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அண்ட் காலையில முக்கியமா பார்க்குறீங்கன்னா ஓடி போய் பண்ணிக்கோங்க. வேற எப்பயாவது பண்றீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்பயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.